அக்டோபர் 10, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். கர்த்தர் தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். Don't do any revenge. Receive the blessings of the Lord. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 6 வசனம். Proverbs chapter 11 verse 6. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநியாயமாக நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? மனதால் கூட நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சத்ருவையும் நேசி என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தர் யாவையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். தீவினை செய்கிறவர்களை அவர் பார்த்து கொள்ளட்டும். தீமைக்கு தீமை செய்தால் நமது எதிரிக்கு மாத்திரமல்ல, அது நமது நிம்மதியையும் கெடுத்து போடுவது நிச்சயம். ஆகவே சகலத்தையும் கர்த்தர் பாதத்தில் வைத்துவிட்டு சுத்த மனதோடு தீமை செய்கிறவர்களை நேசிக்கும் மனதை கட்டி எழுப்புவோமாக. மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். The righteousness of the upright delivers them, but the unfaithful are trapped by evil desires. My dear brothers and sisters, how do we deal with those who unjustly betray us? The Lord has taught us to love even our enemies so that we should not hate anyone even with our heart. It is enough if we only have faith that the Lord will take care of everything. May He take care of those who commit our sin. It is not only our enemy who does evil for evil. It will definitely spoil our peace of mind. Therefore, let us put everything at the Lord's feet and build a clean heart and a heart that loves those who do evil. The Lord will take care of the rest. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் கர்த்த நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நீர் சந்தித்து அவர்கள் விரும்புகிறதான அந்த அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர்கள் கண்கள் காணும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அனுக்கிரகம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே அப்பா சிநேகிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக காணப்பட அப்பா ஒருபோதும் தீவினைக்கு தீவினை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்கம் பக்கத்திலே வந்திருக்கிறதான அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கோபத்திலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த கோபம் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தும்படியாக அதன் மூலமாக ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு எந்த விதமான தீவினையும் அவர்களுக்குள்ளாக வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த விதமான பழிக்கு பழி வாங்காதபடிக்கு அப்பா அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எண்ணம் அப்பா இருதயத்திலே இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விரோதமாய் ஆண்டவரை வருகிறோம் அப்பா ஒவ்வொரு சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் நீர் முறியடித்தவர்களுமா ஜெபிக்கிறோம். நீர் அவளுக்காக யுத்தம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஆக்கினையும் அவர்களை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் பலவீனத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா ஒரு குழப்பத்தினோடு அப்பா இப்பொழுது ஜெபத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் கர்த்தரீர் மாற்றி அவளுக்கு ஆண்டவரே சரீரத்தில் நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆண்டவரே அவளை விடுவித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் ஆண்டவரே பிசாசின் கட்டுகளிலே ஆண்டவரே கட்டப்பட்ட ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா அப்பா கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே விடுதலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கட்டுண்டவர்களை ஆண்டவரே விடுதலை ஆக்குகின்ற தேவன் தாமே உடைய பிள்ளைகளை கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அறுத்து தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவள் விடுதலையாக்கப்பட நீர் கிருபை தாரும் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்கள் என்னென்ன தேவைகள் உண்டோ அவைகள் எல்லாம் சமூகத்துக்கு முன்பாக சொல்லும் போது அந்த ஜெபங்களை விண்ணப்பங்களை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பதிலை தந்தவளை ஆசீர்வாதத்தை ஆண்டவரை தந்தவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணக்கூடிய நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக கிருபை தாருவீராக சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்.